இன்றைய நாளில் இமயம் தொட்ட இமை ஊடகத்தின் பணிப்பாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமான திரு திரவிநாதன் மயூரன் அவர்களை நேர்காணல் செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் இமை ஊடகத்தின் பணிப்பாளர்களே. வணக்கம். வணக்கம் சார். உலக அரங்கில் சிறப்பாக நிலை பெற்றுள்ள இமை ஊடகத்திற்கு முதல் கண் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, தங்களுடைய ஊடக பயணம் தொடர்பாக சில அனுபவங்களை நீங்கள் என்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சரியான பொழுதில் இந்த வருடத்தின் புதிய வருடத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். முக்கியமாக நான் ஒன்று சொல்லப்போனால், எனது ஆசான், பெருமதி மிக்க ஆசான், எனது விருப்பத்துக்குரிய ஆசானின் இந்த நேர்காணலில் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. அந்த விடயத்தை பொறுத்தவரை இந்த நேர்காணலுக்கு முதல் இந்த நன்றியையும், கடவுளுக்கான நன்றியையும் இந்த இடத்தில் சமர்ப்பித்துக் கொண்டு, இந்த தருணத்தில் ஊடக பயணம் பற்றிய விடயங்களை நான் உங்களுக்காக சொல்கின்றேன். ஊடகம் என்று சொன்னால் எங்களது தெளிவான சிந்தனைகளை மற்றவர்களுக்கு நாங்கள் விதைக்க வேண்டும் என்ற ஒரு துணைப்பொருளில் தான் இந்த ஊடக பரப்பு அமைந்திருக்கும். இந்த ஊடகத்தின் செல்வாக்குகள் நிறைய மக்களின் மத்தியில் சென்று அவர்களை நல்வழிப்படுத்துவது என்பது சிறப்பான காரணம். அந்த வகையில் எனது ஊடக பயணம் மக்களுக்கான நல்வழிப்படுத்தலிலே அமைய வேண்டும் என்பது சிறு பிராயத்திலிருந்து நான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே ஊடகம் என்பது நான் செய்யக்கூடிய நடவடிக்கைகளை மக்களுக்கு தெரியப்படுத்துவ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு நான் இந்த ஊடக பயணத்தை ஆரம்பித்தேன் என்பது இந்த நிமிடத்தில் உங்களுக்கு நான் சொல்வது பெருமைக்குரியது. சிறப்பான அறிமுகத்தை தொடர்ந்து தம்பி ரவி மயூரன் அவர்களே, தாங்கள் இந்த ஊடகத்துறைக்கு ஈர்க்கப்பட காரணமாக அமைந்த விடயங்களை கூற முடியுமா? நிச்சயமாக ஆரம்ப காலத்து நிகழ்ச்சிகள், தொகுப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள் அனைவரும் மிக ஒரு பிரசித்தி பெற்ற முக்கியமான ஒரு அறிவிப்பாளர்களாக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்தார். நான் ஒரு வானொலி அறிவிப்பாளராக வர வேண்டும், ஒரு தொலைக்காட்சி அறிவிப்பாளராக வர வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்தை கற்பனையோடு நான் சில காலங்கள் கழித்திருப்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அந்த கற்பனை தான் இன்று எனக்கு நிஜ வடிவத்தை தந்திருக்கிறது என்பது உண்மையான விடயம். நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாற முடியும் என்பதற்கான ஒரு உதாரணம் நான் என் மூலமாக ஏற்படுத்திக் கொண்ட விடயமாக இருக்கிறது என்பதை இந்த ஊடக அந்த பரப்பில் நான் வந்ததுக்கான காரணம். நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறுவோம் என்ற அந்த சரியான ஒரு உணர்வு போக்கை நான் என் உதாரணமாக காட்டிக்கொள்ள விரும்புகிறேன் உங்களுக்கு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற வள்ளுவருடைய வாக்குக்கு இணங்க நீங்கள் சிறப்பாக உங்களுடைய கடமையை ஆற்றி கொண்டு வருகிறீர்கள். சென்னை பகுதி இந்தியாவிலே கூடுதலாக உண்மையாக தமிழ் பகுதிகளிலே இமை வானொலி என்பது மிக பிரசித்தி பெற்ற ஒரு வானொலியாக இருக்கின்றது. நிச்சயமாக தொடர்ந்து உங்களுடைய அந்த ஊடகத்துறை வளர வேண்டும். இப்பொழுது ஒரு கேள்வி, தாங்கள் இந்த ஊடகத்துறையிலே இதுவரை தங்களுடைய நிறுவனமும் நீங்களும் சாதித்தவற்றை கொஞ்சம் கூறுங்களேன். நல்ல கேள்வி. சாதித்தது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பொதுவான ஒரு விஷயம். ஆனால் சாதித்ததாக நாங்கள் நிற்க வேண்டும். அப்போதுதான் எங்கள் மனம் வித்தியாசமான ஒரு உணர்வோடு போகும். நாங்கள் எப்போவுமே நான் சொல்கிற விடயம் வெல்வோம். எங்களது எண்ணம், மனம் தான் எங்களது வெற்றி காரணமாக இருக்கிறது. சாதனை என்பது ஒரு படி உயர்ந்தாலே சாதனை தான். ஆகவே இது சாதாரண விடயம் அல்ல. ஊடகத்துறை என்பது சாதாரண விடயம் அல்ல. பல விஷயங்கள் உள்ளடக்கியது தம்பி. அந்த அடிப்படையிலே நீங்கள் சாதனையாளர் தான். அந்த சாதனைகளை சொல்லுங்க. சாதனைகள் நாங்கள் ஒரு கருப்பொருளோடு செய்வோம். இலங்கை தமிழ் என்று சொன்னால் இந்திய மக்களுக்கு ஒரு விருப்பம் என்பது எல்லோருக்குமே தெரிந்தது. ஆகவே யாரை கவர வேண்டும் என்பதில் நான் மிக நுணுக்கமாக இருந்தேன். எங்கு நான் சென்று எனது விடயங்களை செலுத்தினால் அங்கு அது சிறப்பாக கிடைக்கும் என்ற ஒரு கருணத்தை நான் ஏற்படுத்தி கொண்டதான் அது வெற்றி காரணமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்களது பிரதேசங்களை விட இலங்கை தமிழுக்கான ஒரு வரவேற்பு தமிழகத்தில் இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். ஆகவே இலங்கை தமிழோடு பல உலக அறிவிப்பாளர்கள், BH அப்துல் ஹமீதை சொல்ல முடியாது, அவர் தான் எனக்குரிய ஒரு அந்த வேகத்தை தந்தது. அந்த காலத்திலே இலங்கை வானொலிகளிலே லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு என்று சொன்னாலே அந்த தமிழ் உச்சரிப்புகள், அந்த வேகம் தான் இலங்கை தமிழுக்கு ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. அந்த விடயத்தை பொறுத்தவரை எவ்வாறு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற ஒரு நடத்தையை ஏற்படுத்தி இலங்கை தமிழிலிருந்து நான் இந்திய தமிழை கவர்ந்து விட்டேன் என்பதுதான் அது வெற்றியாக இருந்தது. இந்த சாதனையாக நான் யோசிக்கிறேன். இங்கிருந்து உடுப்பிட்டியிலிருந்து எனது அந்த ஆரம்ப காலத்து வானொலி பதிவு உடுப்பிட்டியிலிருந்து ஊட்டி வரை சென்றது எனது ஒரு சிறப்பான விடயமாக இருக்கிறது. ஊட்டியிலிருந்து சரியாக இரவு 7:30 ஊட்டி மலை சாரலிருந்து உடுப்பிட்டியிலிருந்து முத்துச்சரம் வருமா என்று ஏங்கி தவித்த காலங்கள் அந்த நேர்கள் இருந்த பொற்காலமாக நான் கருதுகிறேன். 2017 ஆரம்பிக்கப்பட்ட எனது வானொலி ஒரு சாதனையாக
உடுப்பிட்டியிலிருந்து ஊட்டி வரை சென்றது ஒரு சாதனையாக கருதுகிறேன். அதை விட விருதுகளும் வென்றிருக்கிறேன். விருதுகளை விட எனக்கு அந்த உடுப்பிட்டியிலிருந்து ஊட்டி வரை என்னை நம்பி இருக்கிறார்களே நிகழ்ச்சிக்காக என்பதுதான் எனது முதல் சாதனையாக நான் கருதுகிறேன். சிறந்த ஒரு மொழியாட்சி, அதாவது அணி நடை உங்களிடம் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த மொழியாட்சி என்பது யாழ்ப்பாண தமிழ் மக்களிடம் இருக்கின்ற ஒரு சிறப்பான பண்பு. அந்த அடிப்படையிலே நம்முடைய முன்னைய அறிவிப்பாளர்கள் BS அப்துல் ஹமீத், KS ராஜா போன்றவர்களுடைய அந்த வழிகாட்டல் எங்களையும் உங்களையும் அங்கே உந்துகையாக அமைந்திருக்கின்றன. நல்லது. தங்கள் இமை ஊடகத்தின் மூலம் மக்கள் முன் கொண்டு சென்ற அந்த விவரங்களை நீங்கள் கூற முடியுமா? நிச்சயமாக ஒரு ஊடகம் என்பது மக்கள் முன் சில பாத்திரங்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். அவற்றை கொஞ்சம் கூறுங்கள். இமை ஊடகம் ஆரம்பிக்கப்பட்டது விவசாயத்துறைக்கான ஒரு ஊடகமாகத்தான் ஆரம்பித்து விவசாயத்துறை எமது இலங்கை நாட்டின் ஒரு முதுகெலும்பு, விவசாயம் என்பது முதுகெலும்பாக இருந்தது. அந்த வேளையில் விவசாயத்துறையோடு நான் எவ்வாறு பொழுதுபோக்குகளையும் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருந்தேன். ஆனால் இந்த பொழுதுபோக்கினதை விட கலைகள் ஊடாக எங்களது பொழுதுபோக்கை வெளிக்கொணரலாம் என்பதை நான் ஆணித்தரமாக நம்பி பல கலைஞர்களை நான் இந்த வானொலிக்குள் உள்வாங்கினேன். எங்களது பாரம்பரிய கலைஞர்கள் உள்வாங்கினேன். எங்களது பாரம்பரிய கலைஞர்கள் கூடுதலாக சிந்தனடை கூத்து, வில்லிசைப்பாடல், அவர்களை உள்வாங்கி அந்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு பதிவாக நான் ஒளிபரப்பும் போது எனக்குரிய ஒரு தேடல் நிறைந்து காணப்பட்டது. இதனை நாங்கள் இன்னும் வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு விடயமாக எங்கள் பாரம்பரியங்களை, எங்கள் கலாச்சாரங்களை, விழுமியங்களை வெளியில் கொண்டுவதற்காகவே இந்த ஊடகத்தை நான் உண்மையிலே பயன்படுத்தினேன் என்பது எனது வெற்றியை காரணம். தனியொரு சினிமா பாடலை நாங்கள் பதிவு செய்துவிட்டு நான் ஊடகம் நடத்துகிறேன் என்று சொல்வதை விட எங்கள் பாரம்பரியங்களை, எங்களோடு சேர்ந்த தமிழர்களது பாரம்பரியங்களை வெளியில் கொண்டுவதுதான் எங்களது வெற்றியாக இருந்தது. கவிச்சாரலாக இருந்தார் என்ன, முத்துச்சரமாக இருந்தார் என்ன, தமிழ் நடையில் எங்களது பாணிகளை நாங்கள் வெளியில் கொண்டு வந்ததே எங்களது வெற்றிக்கு காரணமாகவும் ஊடக